ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சோனா மகாலட்சுமி. எங்கள் அப்பாவோட பிஸ்னஸ்க்காக ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ண போகிறேன். அந்த வெப்சைட் கிரியேட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு கோடிங் நாலேஜும் தேவையில்லை. அப்படி என்ன டூல் யூஸ் பண்ணி வெப்சைட் கிரியேட் பண்ண போகிறேங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் யூஸ் பண்ண போகிற டூல் கூகுள் சைட்ஸ். இந்த கூகுள் சைட்ஸ் யூஸ் பண்ணி யாருனாலும் ஈஸியாக வெப்சைட்டை கிரியேட் பண்ணிக்கலாம். ஈவன் உங்களுக்குன்னு ஒரு ஓன் வெப்சைட் கிரியேட் பண்ணணும்னாலும் கூகுள் சைட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுல எல்லாமே டிராக் அண்ட் டிராப் தான். கூகுள் சைட்ஸ் யூஸ் பண்ணி வெப்சைட் பில்ட் பண்றதுக்கு உங்ககிட்ட கூகுள் அக்கவுண்ட் இருக்கணும். கூகுள் சைட்ஸோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்க ஜிமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. இப்படி தான் கூகுள் சைட்ஸ் இருக்கும். இதுல நிறைய டெம்ப்ளேட்ஸும் இருக்கும், பிளாங்க் சைட்ஸும் இருக்கும். இப்போ நான் பிளாங்கை கிளிக் பண்ணி நியூ வெப்சைட் கிரியேட் பண்ண போகிறேன். நீங்கள் பிளாங்கை கிளிக் பண்ணினீங்கன்னா இப்படி தான் டிஸ்பிளே ஆகும். லெஃப்ட் டாப் கார்னரில் உங்கள் வெப்சைட் நேம் கொடுத்துக்கலாம். ரைட்டில் பார்த்தீங்கன்னா இன்சர்ட், பேஜஸ், தீம்ஸ்னு சொல்லிட்டு 3 செக்ஷன்ஸ் இருக்கும். உங்கள் வெப்சைட்டில் டெக்ஸ்ட் பாக்ஸ், இமேஜஸ், மேப், பட்டன், லேஅவுட் இந்த மாதிரி எது வைக்கணும்னாலும் இன்சர்ட் செக்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் வெப்சைட்க்கு எந்த பேஜஸ் வேணும்னாலும் இந்த பேஜஸ் செக்ஷனுக்கு போயிட்டு ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் அபவுட், சர்வீசஸ், கான்டாக்ட் பேஜஸ் வேணும்னாலும் நீங்கள் பேஜஸ் செக்ஷனில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்கள் வெப்சைட்டோட தீம், அதாவது உங்கள் வெப்சைட்டில் என்ன கலர் இருக்கணும், என்ன ஃபாண்ட் வேணும், இது எல்லாமே தீம் செக்ஷனில் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்கள் வெப்சைட்டோட நேவிகேஷன்ஸ், பிராண்ட் இமேஜஸ் இதெல்லாம் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா செட்டிங்ஸில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போது ப்ரிவ்யூ ஐக்கானை யூஸ் பண்ணி நீங்கள் க்ரியேட் பண்ண வெப்சைட் மொபைல், டேப், டெஸ்க்டாப் இதிலெல்லாம் எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கலாம். நீங்கள் வெப்சைட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் பப்ளிஷ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே தெரிகிற யூஆர்எல் தான் உங்கள் வெப்சைட்டோட யூஆர்எல். நெக்ஸ்ட் பப்ளிஷ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்கள்கிட்ட டொமைன் இருந்துச்சுன்னா அந்த டொமைன் நேமை என்டர் பண்ணி கூட பப்ளிஷ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ என் கூட சேர்ந்து வெப்சைட் கிரியேட் பண்ணுங்கள்.